ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அடை தோசை பார்க்க போகிறோம். அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். பட் டிஷ் அவங்களோடது தான். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு 1.5 கிளாஸ் இட்லி அரிசி எடுத்திருக்கோம். ஸோ அதை நல்லா கழுவி நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். 1.5 கிளாஸ். அதே கிளாஸில் இப்போ 3/4 கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்திருக்கோம். துவரம்பருப்புக்கு அடுத்து கடலைப்பருப்பு, அதுவும் அதே 3/4 கிளாஸ். கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் ஒரே அளவு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிறது பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு வந்து 1/4 கிளாஸ், 1/4 கப் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம எடுக்க போகிறது கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து உடைச்சது, முழு உளுந்தம்பருப்பு கிடையாது, உடஞ்ச கருப்பு உளுந்து 1/4 கிளாஸ். ஸோ அது எல்லாத்தையும் ஒரே பவுலில் போட்டுறோம். அதுக்கப்புறம் தனியாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தனியாக பாசிப்பருப்பு. இதை அரைக்காமல் அப்படியே மாவில் கலந்து போடுறதுக்காக தனியாக ஊற வச்சுருக்கோம். ஸோ இந்த எல்லாத்தையுமே கழுவி நல்ல தண்ணியில் 3 மணி நேரம் ஊற வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 25 வரமிளகாய் எடுத்துகிட்டு ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், ஸோ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம இதை பல்ஸ் மோடில் நல்லா திருவிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைமில் நம்ம அரிசி தண்ணி ஊற்றிட்டு அரிசியும் இதில் போட்டு நம்ம வந்து மிக்சர்லேயே கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பதத்தில் அரிசி வந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம அதே ஜாரில் பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பருப்பை ஒரு கொஞ்சம் பார்ட்டிஷனாக அரைச்சி சேர்த்துக்கலாம். ஸோ பருப்பையும் இந்த பதத்தில் எடுத்துக்கணும். நம்ம பருப்பு வடை இதெல்லாம் போடுற பதத்தில் ரொம்ப மையாக அரைச்சிடாமல் கொஞ்சம் திப்பியாக இருக்க மாதிரி அரைச்சி வச்சுக்கிறோம். ஸோ இது போக நம்ம தனியாக ஊற வச்ச அந்த பாசிப்பருப்பு தனியாக ஊற வச்சதை அரைக்காமல் அப்படியே சேர்த்துக்கிறோம். ஸோ அது நம்ம சாப்பிடும்போது ஒரு கிறிஸ்பினஸோடு இருக்கிறதுக்காக சேர்த்துக்கிறோம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு. ஸோ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயத்தோட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா வதக்கி விடலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு அந்த பச்சை வாடை போய் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இந்த டைமில் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல், 2 டேபிள் ஸ்பூன் ஆர் ஒரு கைப்பிடி நம்ம துருவின தேங்காவை இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆட் பண்ணி இதையும் கலந்துட்டு இந்த கலந்த எல்லாத்தையும் நம்ம வந்து மாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கலந்துட்டு மாவில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லியும் அதுபோல் முருங்கைக்கீரை வந்து நாங்கள் இலை எடுத்து நல்லா அலசி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம போட்டுக்கிறோம். போட்டு இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கனமான தோசைக்கல் எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா காய வச்சுக்கலாம். காஞ்சதும் நம்ம அடை மாவு ஊற்றிடலாம். ஸோ அதை மெல்லிசாகவும் ஊற்றலாம், கனமாக ஊற்றலாம், தட்டுற மாதிரியும் செஞ்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஸோ நாங்கள் வந்து தோசை மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக போட்டுட்டு நல்லா ஆயில் விட்டு 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆனதும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம அடை ரெடி ஆயிடுச்சு. இதோடு நம்ம எது வேணாலும் பேர் பண்ணலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி சாம்பார் சட்னி பேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். காரசாரமான ஒரு மிளகா சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பிடிச்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.